Hello friends, how are you? Nice meeting you. I hope நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எனக்கு எழுதலாம். அது மட்டும் இல்லை, பார்க்காதவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எஸ்பிசி அகாடமி அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லி பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பாருங்கள், பல விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக்ஸ் வந்து போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணி ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸு எம்காம் எம்பிஏ படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் ஏற்கனவே தியரி ஏபிசி அனாலிசிஸ் பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் பேசியிருக்கேன். ஏபிசி அனாலிசிஸ்னால் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இப்போது அந்த ஏபிசி அனாலிசிஸ் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீங்களும் உங்கள் கம்பெனியில் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் செக்ரிகேட் பண்ணும்போது நீங்கள் காஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம், கஸ்டமர் திருப்தியை பெருக்க பண்ணலாம், உங்களுக்கு லாபம் கூட வரும். 3 காரியங்கள்: காஸ்ட்டை குறைக்கலாம், லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணிடலாம், 3வது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகும். ஸோ இந்த 3 காரியங்களை நமக்கு செய்யலாம். ஸோ மல்டிமேல் நம்ம எய்மே இது தான். ஃபைனலி கட்சியில் நமக்கு என்ன பர்பஸ்? டு மேக் ப்ராஃபிட், அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னு சொல்கிறது தான். அதனால் இது முக்கியமான ஒரு டெக்னிக்கு. ஸோ இதை பார்த்துக்கலாம். ஸோ ஏபிசி டெக்னிக், ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏபிசி டெக்னிக் வந்து ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியில் வந்து ஒரு 7 ஐட்டம் இருக்குது வச்சுங்களேன். ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரே வைக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு மேனுஃபேக்சரிங் ஜூட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அதில் செக்ரேட் பண்ணுறீங்க. செக்ரேட் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல்ஸ் நீங்கள் செக்ரேட் பண்ணுங்க. எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இது நான் பர்பஸாக பேர்லாம் போடல. ஸோ இதில் 7 ஐட்டம்ஸ் இருக்குது வச்சுங்களேன். 1 2 3 4 5 6 7 ஐட்டம் இருக்குது. இந்த 7 ஐட்டத்தில் நம்ம செக்ரேட் பண்ணோம். அந்த இப்போ அவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடியது 25,000 யூனிட்ஸு ஃபஸ்ட் ஐட்டமு. அது வந்து ஒரு காஸ்ட்டு ஒரு உருப்படிக்கு வந்து 12 ரூபா. ஓகே, ஒரு உருப்படிக்கு வந்து 12 ரூபா. ரெண்டாவது 25,000 யூனிட் இருக்குது. ரெண்டாவது ஐட்டமு பேர் எதனா கொடுத்தங்களேன், உங்கள் பேர் உங்கள் இதில் கொடுத்துங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஓடி வச்சிங்களேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். 25,000 உருப்படி வந்து ஒரு காஸ்ட் வந்து 4 ரூபா. ஓகே, ஒரு உருப்படிக்கு. அதே 3 ஐட்டம் 70,000 உருப்படி இருக்குது, அதுக்கு காஸ்ட் வந்து ஒரு உருப்படி வந்து 4 ரூபா. ஓகே, தென் 4வது ஐட்டம் 30,000, ஒரு உருப்படிக்கு 5. 5வது ஐட்டம் 10,000, ஆனால் ஒரு உருப்படி 110 ரூபா. ஒரு உருப்படி 110 ரூபா. இப்போ கண்டிப்பாக வந்து வேல்யூ வந்து அதிகமாகும். தென் 6வது யூனிட் 20,000, 50 ரூபா ஒரு உருப்படி. இதுவும் கொஞ்சம் விலை உயர்ந்த ஐட்டமு. 7வது ஐட்டம் பார்த்தீங்கன்னா 20,000, இது வந்து 3 ரூபா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா பின்னு, கிளிப்பு இதெல்லாம் வரும். ஸோ இதில் பார்க்கும்போது இதை நம்ம ஏபிசியை முதல்ல பிரிக்கணும். ஸோ ஏபிசியை பிரிக்கும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸில் இந்த இதில் ஸோ இந்த ஐட்டம் 110, இதை எடுத்துக்கலாமா? இது கண்டிப்பாக இன்னும் விலை உங்களுக்கு கூட வரும், வேல்யூ கூட வரும். ஸோ இதை வந்து ஏ. ஓகே, 6வது ஐட்டம் ஏ. ஸோ 2 ஐட்டம் ஏல வரும், எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது எது குறைந்து காணப்படுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐட்டமோ 1வது ஐட்டமோ 4வது ஐட்டமோ. ஸோ இது ரெண்டுமே பி பி. ஓகேவா? ரைட். தென் பிரிக்கணும். அந்த பிரிக்கிறத கற்றுக்க ரொம்ப முக்கியமானது. தென் அதுக்கு அடுத்தது மீதி எல்லாமே சி 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 சி. அப்போ ஏல 2 ஐட்டம், பியில் 2 ஐட்டம், சியில் 3 ஐட்டம். ஸோ 4 3 7, மொத்தம் 7 ஐட்டம். கரெக்டாக? இதை ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கூட வரும், இதுவும் கூட வரும். அதனால் நம்ம வந்து இதை ஏவை எடுத்துக்கணும். இது ரெண்டுமே பி 12 15, மீதி அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ 4 4 3 ஒரு கேட்டகரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வைஸ் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வைஸ் பிரிக்கணும், தென் வேல்யூ வைஸ் பிரிக்கணும். ஸோ எப்படி வந்து அது ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் இருக்குது? ஏ ஐட்டம். ஏ வந்து இது 5 6 5 6 ஏ ஐட்டம். ஸோ இது 10, ஒரு 110, 50 ரூபா உருப்படி வேலை. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது? 10,000 20,000. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே பிரிச்சுடுவோம். செகண்ட் பி ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 4வது ஐட்டமும் 1வது ஐட்டமும். ஸோ 1 4, ஒரு உருப்படி வேலை 12,000. எவ்வளோ இருக்குது? ஒரு 25,000 இருக்குது.
அதுக்கு உருப்படி ஒரு உருப்படி 15,000 எவ்வளோ இருக்குது 30,000 இது ரெண்டும் இருக்குது ஓகேவா. தென் அதுக்கடுத்து சி ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இருக்குது 3 2 7 ஓகே. இந்த 3 2 ஸோ 3க்கு வந்து 4 ரூபாய் ஒரு உருப்படி விலை, ரெண்டாவது ஐட்டத்துக்கு ஒரு உருப்படி 4 ரூபாய் விலை, ஏழாவது ஐட்டத்துக்கு ஒரு உருப்படி விலை 3 ஓகே. ஸோ இதில் எவ்வளோ உருப்படி இருக்குது, இப்போ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது 70,000 25,000 20,000. இப்போ என்ன பண்ணோம், இதை 100க்கு பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும் 100க்கு எவ்வளோ வருது அப்படின்னு. அப்போ தான் நமக்கு ஒரு காமன் கால அளவை வைக்கும்போது, பேராமீட்டர் வைக்கும்போது, மெஷர்மெண்ட் வைக்கும்போது தான் நம்ம கம்பேர் பண்ணணும், ஒப்பிட முடியும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் எவ்வளோ உருப்படி, மொத்தம் உருப்படி 2 லட்சம் உருப்படி ஓகே. இந்த 2 லட்சத்தில் ஃபஸ்ட்டு ஏ ஐட்டம் எவ்வளோ இருக்குது 30,000. ஸோ 2 லட்சத்தில் 30,000 எவ்வளோ பங்கு, வேறு ஒன்றும் இல்லை. 2 லட்சத்தில் 30,000 எவ்வளோ பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 30,000 டிவைட் பை 2 lakhs into 100 வந்துருந்தாக்கா 15% 100க்கு 15 உருப்படி 15 இருக்குன்னு நம்ம அர்த்தம். ரெண்டாவது பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குது 55. ஸோ 55 வகுத்தல் 2 லட்சம் இன்ட்டு 100, அதாவது 100க்கு எவ்வளோ வருது, எவ்வளோ இருக்குது 100 கலெக்ட் பண்ணால் அது பங்கு எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 28. ஸோ ரஃப்லி 28% ஓகே. அதுக்கடுத்து மீதி பார்த்தீங்கன்னாக்கா 70,000 25,000 20,000 பார்த்தீங்கன்னாக்கா 1,15,000 அதுக்கு வந்து 2 லட்சம் இன்ட்டு 100 அது கணக்கு பண்ணிப்பாங்கன்னா 57.5. ஸோ 100 ஐட்டம் வச்சுங்களேன், 100 ஐட்டத்துக்கு ஏ அண்ட் பி, ஏ ஐட்டம் வந்து 15 பாயிண்ட் தான் இருக்குது, பி ஐட்டம் ரஃப்லி 28, சி ஐட்டம் 58. ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இது வந்து நான் இதுக்கே போகல, வேல்யூக்கே போகல, குவான்டிட்டி தான் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வந்து அரைவ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் அந்த ஏபிசியை நம்ம பிரிக்க முடியும். ஸோ இது புரியுதாவில் உங்களுக்கு. ஸோ 2 lakhs நம்மள போட்டணும் டோட்டலாக. அதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ், இது 100க்கு இது 15, 100க்கு எவ்வளோ இருக்குது ஏஎன்பி 15 தான். இது 100க்கு பி ஐட்டம் 27, ஆனால் 100க்கு சி ஐட்டம் 58%. 58%. இப்போ வந்து குவான்டிட்டி தான் நான் அரைவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேல்யூ, இப்போ வேல்யூ எப்படின்னாக்கா டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏ 10,000 ரூபாய் 10,000 யூனிட் இருக்குது, 110 ஒரு உருப்படி விலை. ஸோ எவ்வளோ இருக்குது 11 lakhs ஓகே. டோட்டல் வேல்யூ மல்டி பண்ணிங்கன்னா பெருக்கிட்டாங்க வேல்யூ வந்துடும். அதே மாதிரி 50 20,000 இருக்குது, அது 10 lakhs. ஸோ இது ரெண்டுமே 21 லட்சம். மொத்தம் வந்து இப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா மொத்த மதிப்பு அந்த இது அந்த ஸ்டாக்குடைய மொத்த மதிப்பு முதலீடு, அதில் பிளாக் பண்ண முதலீடு, அதில் தான் முதலீடு பிளாக் ஆகிருக்கு 32,90,000 அதில் பிளாக் ஆகிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் இப்போ ஸ்டாக்கில் பிளாக் ஆகிருக்கு ஓகே, புரியுதா. ஸோ 32,90,000 வந்து உங்களுக்கு வந்து இதில் பிளாக் ஆகிருக்கு, இதில் பிளாக் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இது ரெண்டுமே 11 lakhs 10 lakhs ஃபஸ்ட்டு ஐட்டம் 2 items. பிக்கு அதே மாதிரி 12 × 25,000 3 lakhs, 15 × 30,000 உருப்படி வேல்யூ. இப்போ மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் 4,50,000 ஓகே. ஸோ இது வந்து பி கேட்டகரி, இது ஏ கேட்டகரி ஓகேவா. தென் சி அதே மாதிரி சி கனெக்ட் பண்ணிங்கனாக்கா 2,80,000 1,60,000. ஸோ தனித்தனியாக்கு இந்த ஏக்கு பிக்கு சிக்கு இந்த 32,90,000 எவ்வளோ மதிப்பு, எவ்வளோ பங்கீடு, பெர்சன்டேஜ் 100க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒப்பிட முடியும், ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 21 லட்சம் இன்ட்டு 32,90,000 இன்ட்டு 100 இது ஏ எவ்வளோ வருது 64%. சுமாராக அதனுடைய மதிப்பு 64 ஓகே மதிப்பு. இப்போ வந்து இங்கே குவான்டிட்டி, இங்கே மதிப்பு. அதே 2 ஐட்டமு 15% உள்ள ஐட்டமு வேல்யூ எவ்வளோ இருக்குது 64. ரெண்டாவது பி ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 7,50,000 2 ஐட்டமுடைய 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 7,50,000 டிவைடட் பை 32,90 இன்ட்டு 100 பார்த்தீங்கன்னாக்கா 22.8 ரஃப்லி 23% ஓகே. சி ஐட்டம் மீதி பாக்கி அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 4,40,000 டிவைடட் பை 32,90 இன்ட்டு 100 100க்கு எவ்வளோ அவ்வளோதான் 32,90,000க்கு இந்த 4,40,000 எவ்வளோ பங்கு 100க்கு. அதே மாதிரி இதுக்கு 7,50,000 32,90,000க்கு
எவ்வளோ மதிப்பு. ஓகே, அதே மாதிரி இது 21 லட்சம், இதுதான் அதிகம் வேல்யூ. 21 லட்சம் 32,90,000க்கு இதில் 21 லட்சம் எவ்வளோ பங்கு பார்த்தா 64. புரியுதா உங்களுக்கு? ஏ பி சி. ஏ வந்து அளவு கம்மி ஆனால் மதிப்பு கூட. பி ரெண்டுக்கு இடைப்பட்டது. சி அளவு கூட, குவான்டிட்டி கூட, ஆனால் அதனுடைய அளவு மதிப்பு ரொம்ப கம்மி. அதில் உண்டான ஸ்டாக்கு, பிளாக்கான ஸ்டாக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. ஏல கேபிட்டல், உங்கள் முதலீடு, உங்கள் பணம் அதில் அதிகமாக மாட்டிருக்கு. 100 ரூபான்னு வச்சிங்களேன், 100 ரூபாய்க்கு 64 மாட்டிருக்கு. ரெண்டே ஐட்டத்தில் 64 மாட்டிட்டு இருக்கு. பியில் வந்து பார்த்தீங்கன்னா 22. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம். ஆனால் 3 ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதில் 13, 3 ஐட்டம் 57, 100க்கு 57 ஐட்டம், 57 ஐட்டம். ஆனால் எவ்வளோ வேலை மதிப்பு எவ்வளோ? 13. அதை இப்படி கணக்கு பண்ணோம். 15 ஐட்டம் அப்படின்னு வச்சிங்களேன், 15 ஐட்டத்துக்கு மதிப்பு எவ்வளோ? 64. 27 ஐட்டத்துக்கு மதிப்பு 22. ஏறக்குறைய மாட்ரேட்டாக இருக்குது மத்தியில். ஆனால் இது 58 உருப்படி. ஆனால் மதிப்பு எவ்வளோ? வெறும் 14 ரூபா. ஸோ அதனால் நம்ம அந்த டேபிளில் போட்டிங்கனாக்கா நமக்கு தெரியும் ஏபிசி எப்படி கண்டுபிடிக்குது. புரியுதா உங்களுக்கு? இது புரியுது இல்லையா? இது குவான்டிட்டி, இது வேல்யூ. ஏபிசியாக பிரிக்கணும் வேல்யூ வைஸு. ஏபிசி பிரிக்கும் போது எது ஃபஸ்ட்டு வேல்யூ, எது அதுக்கு அடுத்த வேல்யூ, எது குறைந்த வேல்யூ அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே ஏபிசி அனலைஸ் நீங்கள் சொல்லும் போது டாப் 20%க்கு எவ்வளோ வேல்யூ? 70%. அதே மாதிரி தான் ஏற்குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஐட்டமு, குவான்டிட்டி, வேல்யூ. பாருங்க, ரெண்டே குவான்டிட்டி, ரெண்டே உருப்படி 5, 6. ஆனால் அது இவ்வளோ ரெண்டே உருப்படி. ஆனால் அதோட மதிப்பு என்ன? எவ்வளோக்கு? 64. 100க்கு கண்டிப்பாக 64. இந்த 2 ஐட்டம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். 64% மதிப்புள்ள உங்களுடைய கேபிட்டல் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா செலவுகள் உன்னாலேருந்து குறைக்கப்படும். அது மட்டும் இல்லை, எப்போ ஆர்டர் பண்ணோம், எப்போ வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா செலவு வராது, வீணான செலவு வராது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொன்று 2 காசு இருக்குது, கேரிங் காசு, ஆர்டரிங் காசு. அது தவிர்க்கலாம். 2வது ப்ராஃபிட் அதிகமாகும். 3வது கஸ்டமருக்கு வேண்டிய அளவுக்கு கிடைச்சிரும், திருப்தியாக போயிடுவான். ஆனால் இந்த ஐட்டம் இருக்குது பாருங்களேன், சி ஐட்டம் 3 ஐட்டம் இருக்குது. 100 கணக்கு பண்ணிங்கன்னா 58 உருப்படி வச்சிங்களேன், 58 உருப்படி. ஆனால் எவ்வளோ மதிப்பு? 13. இதில் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா 13 ரூபா தான் மொத்தமே. இதில் ஆனால் அப்படி இல்லை, இது 64. ஸோ இதை நீங்கள் யார்கிட்ட கையில் கொடுக்கக்கூடாது, நீங்கள் இதை மானிட்டர் பண்ணணும். நீங்கள் கையில் கம்ப்ளீட்டாக வச்சுக்கணும் கண்ட்ரோலில். இந்த ஐட்டம் 2 ஐட்டமும் 5 and 6 ஐட்டம். எனக்கு அது 100க்கு 15 தான் ஐட்டமே. 100 கணக்கு பண்ணிங்கன்னா 100க்கு 15 தான் வருது அது. ஆனால் அதனுடைய மதிப்பு எவ்வளோ? 64. ஸோ 2 ஐட்டம் 15% நீங்கள் மானிட்டர் பண்ண ரொம்ப ஈஸி. இப்போ உருப்படியில் பார்த்தீங்கன்னா 2 உருப்படி நீங்கள் கம்ப்ளீட்டாக கையில் வச்சிட்டிங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா 64% மதிப்புள்ள உங்களுடைய முதலீடு பாதுகாக்கப்படும், செலவுகள் குறைக்கப்படும், லாபம் அதிகமாக்கப்படும், கஸ்டமர் திருப்தி பெருகும். அதே சி ஐட்டத்தில் உங்கள் கும்மஸ்தார்கிட்ட கொடுத்துடலாம், உங்கள் கிளாக்கிட்ட கொடுத்துடலாம், கொஞ்சம் பார்ப்பா. அது சப்போஸ் பின்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்களேன், பின் இருக்குது, கிளிப் இருக்குன்னா கூட 10 ஐட்டம் 100 ஐட்டம் போனால் தப்பு இல்லை. எனக்கு அதனுடைய மதிப்பு எவ்வளோ? 13. 58 உருப்படி 100க்கு. ஆனால் அது மதிப்பு 13 ரூபா, 14 ரூபா. ஸோ அதில் கொஞ்சம் கூட வச்சா இன்னும் பெருசாக உங்களுக்கு பாதிக்கப்படாது, அதிகமாக காஸ்ட் வராது, அதிக நஷ்டம் வராது. அது வந்து நீங்கள் கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம். ஆனால் ஏ ஐட்டம் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட் இருக்கக்கூடிய காரியம் பி ஐட்டம். எனக்கு அது 2த்துக்கும் ஏ விட கம்மி, ஆனால் சியை விட கூட. அதையும் அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த ஏபி கொஞ்சம் ஏற்கனவே பார்த்துக்கணும். சியை வந்து கொஞ்சம் ஓரளவு ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. அதனால் இந்த ஏபிசி இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஐட்டம்ஸ் 100க்கு 15% தான் வருது. ஆனால் அது மதிப்பு எவ்வளோ? 64. ஸோ இதை நீங்கள் விட்டுறக்கூடாது. சி 3 ஐட்டமே 58 உருப்படி 100க்கு கன்வெர்ட் பண்ணால், ஆனால் அது மதிப்பு எவ்வளோ? வெறும் 14 ரூபா. ஸோ அதை கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லிடலாம். இதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேங்க்கில் இருக்கும்போது நான் ரிக்கவரி போகும்போது லோனை பிரிக்கும் போது இந்த சின்ன லோன் இருக்குல்ல, ஆடு லோனு, மாட்டு லோனு, வண்டி லோனு, இதெல்லாம் என்ன பண்ணி எங்கள் ஸ்டாஃப்கிட்ட கொடுத்து, இப்போ இதெல்லாம் பாய்ந்து அந்த ஆளை பார்த்து வந்துடு, இன்னும் ஏன் பணம் கட்டலை கேட்டு வந்துடு, பணம் வந்தால் வாங்கி வந்துடு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பேன். ஆனால் நான் பெரிய லோன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த லாரி, டிராக்டர் லோனு, இல்லை ரூரல் பிரான்ச் இருக்கும்போது சொல்கிறேன், ரூரல் பிரான்ச் இருக்கும்போது இந்த டிராக்டர் லோனு, கடைக்கு லோன் அப்போல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் லோன் கொடுத்துருப்பேன். 10 மேலேயே கொடுத்துருப்பேன். அது
அது அந்த ரூரல் பிரான்ச்சில் சொல்கிறேன். பெரிய பெரிய பிரான்ச்சில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அந்த பிரான்ச்சில் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பிரான்ச்சில் இருக்கும்போது நானே போயிட்டு நான் ஒரு 2 மணி நேரம் போனால் போதும், எனக்கு பஸ்ஸில் வந்துடும். ஏன்னாக்கா ஏ கேட்டகரி வந்து நம்ம நீங்கள் ஸ்டாஃப் கிட்ட போய் பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. பெரிய பெரிய பாரோவேஸை வந்து நான் தான் போகணும், நான் போனோடனே மேனேஜர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே டக்குனு சார் எவ்வளோ சார் இல்லை கமிச்சிடுறேன் சார், செக்கு கொடுத்துருவாங்க, செக்கு கேஷ் எல்லாம் கொடுத்துருவாங்க, வசூல் அதிகமாகும். ஏ இது வந்து சி. பி வந்து மாடரேட்டாக வரும்போது நீங்கள் அது ஸ்டாஃபை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டில் மானிட்டர் பண்ணலாம். ஆனால் வந்து ஏ அளவுக்கு தேவையில்லை, சி அளவுக்கு கம்ப்ளீட்டாக விட முடியாது. ஏன்னாக்கா பி வந்து ஏவுக்கும் சிக்கும் மத்தியில் கொஞ்சம் விலை கூட, அதனால் அதையும் பார்த்து பண்ணணும். அதனால் இந்த 3 இன்னோவேட்டரையே நீங்கள் பிரிக்க கற்றுக்கணும். இன்னோவேட்டிவ் பிரிச்சுக்க இடத்துல ஏ மட்டும் நீங்கள் கையில் விட்டுறக்கூடாது, உங்கள் கையிலே இருக்கணும். ஏவை கரெக்டாக பண்ணணும். ஏஐ பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் மானிட்டர் பண்ணிங்களா, கண்காணிச்சிங்களா, செலவுகள் குறைக்கப்படும், லாபம் அதிகரிக்கப்படும், கஸ்டமர் திருப்தி பெருகும், கஸ்டமர் நோட்டு போக மாட்டான். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.